உலகமே இன்று அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்றது என்ற நிலைமை மாறி தற்போது அந்த பிராந்தியமே போர்க்களமாக மாறியிருக்கின்றது. ஈரானின் அணுவாயுத தயாரிப்புக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடுத்த போரானது இன்று ஒரு வார காலத்தை எட்டியிருக்கிறது. அதேபோன்று ஈரானின் உச்சத்தலைவர் ஹயதுல்லா அலி கமேனியின் மரணமானது இன்று ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினத்தில் இலங்கைக்கு அருகாமையில் உள்ள கடல் எல்லையில் ஈரானின் போர்க்கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இவை தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். கடந்த மாதம் 28ஆம் தேதி ஈரானின் அணுவாயுத திட்டங்களை முடக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஒருங்கிணைந்த தாக்குதலை தொடங்கின. இந்த அதிரடி தாக்குதலில் மிக முக்கியமான இலக்காக இருந்தவர் ஈரானின் உச்சத்தலைவர் ஹயதுல்லா அலி கமேனி. தலைநகர் டெஹ்ரானில் நடந்த துல்லியமான தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஈரானின் ஆன்மாவாக கருதப்பட்ட தலைவரின் மரணம் அந்த நாட்டை ஆவேசத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. இதன் விளைவாக ஈரானின் புரட்சிகர காவற்படை இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது தீவிர தாக்குதலை தொடங்கியது. இப்படியாக தொடர்ச்சியாக ஈரான் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு வரும் இந்த சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை தடுத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மறுபுறத்திலே ஈரானும் சளைக்கவில்லை. இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம் நகரங்களை நோக்கி அலை அலையாக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் அயன் டோம் பலவற்றை தடுத்தாலும் கூட போர் பதற்றம் மக்களை பதுங்கு குழிகளுக்குள் தள்ளியுள்ளது. அதேபோன்று சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையான ராஸ்தனுரா மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது உலக எண்ணெய் சந்தையை அதிர வைத்திருக்கிறது. இந்த போர் வெறும் ஈரான் இஸ்ரேல் எல்லைக்குள் மட்டும் நடக்கவில்லை. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவு மற்றும் கத்தாரில் உள்ள அல் உதைத் தளம் மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதில் ஆபத்தான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈராக் மற்றும் சிரியாவை தாண்டி துருக்கியை நோக்கி வந்த ஈரானின் ஏவுகணையை மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து நேட்டோ படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றன. ஆனால் அது துருக்கியை நோக்கி இலக்கு வைக்கவில்லை, சைப்ரஸை நோக்கி வீசப்பட்டது என ஈரான் விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் ஆர்மோஸ் நீரிணை பகுதியை மூடியிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவித்தலை மீறி அந்த பகுதியினூடாக பயணிக்கின்ற கப்பல்களை தாக்குவோம் எனவும் கூட ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறு அந்த பகுதியினூடாக பயணித்த கப்பல்களில் இதுவரை 10 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இப்போது தெற்காசியாவையும் இந்த போர் உலுக்கியிருக்கிறது. கடந்த மாதம் இந்தியாவில் நடந்த மிலன் 2026 கூட்டு பயிற்சியில் பங்கேற்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த ஈரானின் IRIS டேனா என்ற போர்க்கப்பல் இலங்கை அருகே இந்திய பெருங்கடல் பகுதியில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் டார்பிடோ மூலம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான 17 போர்க்கப்பல்களில் 16 கப்பல்களை ஏற்கனவே தாக்கிவிட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருந்த நிலையில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஒரு கப்பலும் தற்போது இலங்கைக்கு அருகாமையில் உள்ள கடற்பரப்பில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் 87 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை மீட்பு பணியில் ஈடுபட்டு 32 வீரர்களை மீட்டு காலி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு வார காலமாக நீடிக்கும் இந்த போர் காரணமாக இதுவரையிலும் ஈரானில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று அமெரிக்க தரப்பில் 500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரான் தரப்பு தெரிவிக்கிறது. ஆனால் அதனை அமெரிக்க தரப்பு உறுதிப்படுத்தவில்லை. அதேபோன்று இஸ்ரேல் தரப்பில் இதுவரை எத்தனை பேர் பலியாகி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரையிலும் வெளியாகாமல் இருக்கிறது. இப்படியாக தற்போது இந்த போரானது மிகப்பெரிய அளவில் தீவிரமடைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான நிலையில் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை மூலமாக இந்த போர் அமைதி நிலைக்கு மாறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை, அமெரிக்காவை நாங்கள் நம்பப் போவதில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நீண்டகால போருக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், தொடர்ந்து எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் முன்னெடுத்துச் செல்வோம் என்ற ஒரு அதிரடி அறிவித்தலையும் கூட ஈரான் விடுத்திருக்கிறது. இது மிகப்பெரிய அச்சத்தை தோற்றுவித்திருக்கிறது. இந்த ஒரு வார கால போர் என்பது வெறும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலாக மாத்திரம் பார்க்க முடியாது. இது உலக பொருளாதாரத்தையும் சர்வதேச அமைதியையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது.
ஈரானின் உச்சத் தலைவர் கொல்லப்பட்டதில் தொடங்கி இலங்கை அருகே இந்திய பெருங்கடல் வரை இந்த போரின் நிழல் படிந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகிவிட்டன. லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கின்றார்கள். அணு ஆயுத போர் என்ற அச்சம் உலக நாடுகளை தூக்கமில்லாமல் செய்திருக்கிறது. ஒருபுறம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய முனைகின்றன. மறுபுறம் ஈரான் தங்கள் விருப்பம் போல் போரை தொடர்வோம் என பிடிவாதமாக இருக்கிறது. இந்த அதிகார போட்டியில் இறுதியில் பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவி பொதுமக்களும் உலக நாடுகளின் அமைதியும் தான். இந்த போர் இத்தோடு நிற்குமா அல்லது உலகப் போராக வெடிக்குமா அல்லது ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு இந்த போரை அமைதி நிலைக்கு கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுபோன்ற மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.